வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. மரணம் எப்படி வருது அப்படின்றத பத்தி தான் இப்ப இந்த தமிழ் மோஜோ சேனல்ல நாம பார்க்க போறோம். சுவாசத்தினால தான் நாம இப்போ உயிரோட இருக்கோம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சுவாசம் கடைசியா இந்த உடம்பை விட்டு போறது தான் மரணம்னு சொல்றோம். அதனால தான் பிராணாயாமம் செஞ்சு சுவாசத்தால மரணத்தை தள்ளி போட நினைக்கிறோம். இந்த சுவாசமும் 5 வகைப்படும். அதை பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. இதுல பிராணவாயுங்கிறது முகத்துல இருந்துட்டு ஒரு விஷயத்த பார்க்க, கேட்க, பேச, முகர, தொடன்னு உதவுதுங்க. எந்த உறுப்புல இந்த பிராணவாயு வேலை செய்யலையோ அப்பதான் அந்த உறுப்பு செயலிழந்து போகுது. உதாரணமா நம்ம கண்ணுல இருந்து பிராணவாயு பின்வாங்கிறதுனால தான் கண் பார்வை மங்குதுங்க. உடம்புல இருந்து சகல விதமான கழிவுகளை வெளியேற்றுறது அபான வாயு. நாம சாப்பிட்ட உணவை ஜீரணிக்கிறது சமானன். அப்புறம் இதயத்துல இருந்துட்டு 72,000 நாளங்கள் வழியாக உடம்பு முழுக்க ரத்த ஓட்டத்தை செலுத்துறது வியான வாயு. அப்புறம் முக்கியமா உடம்புல இருந்து உயிரை பிரிக்கிறது எஞ்சி இருக்கிற உதான வாயு. மரணம் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வாயுக்கள் ஒவ்வொன்னா நம்ம உடம்புல பின்வாங்க ஆரம்பிக்குதுங்க. எப்படின்னா, வயசான பிறகு சில பேருக்கு கண் பார்வை மங்கலாம், காது கேட்காம போகலாம். அப்போ முதல்ல பிராணவாயு பின்வாங்க ஆரம்பிக்குது. அடுத்து சாப்பிட்ட உணவு சரியா ஜீரணமாகாம பல பேருக்கு லூஸ் மோஷன், அஜீரண கோளாறுன்னு பிரச்சனைகள் வரும். அப்போது சமான வாயு செயலிழக்க ஆரம்பிக்குது. இப்படி சரியா சாப்பிடாததால உடம்புல இருக்கிற ரத்தம் சுண்ட சில பேருக்கு கை கால் கூட இழுத்துக்குதுங்க. அப்போ வியானன் செயலிழந்து போகுது. அதனால தான் பெரும்பாலான பேர் படுத்த படுக்கையா ஆயிடுறாங்க. அப்புறம் நிறைய வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்படுது. இதனால அபான வாயும் பின்வாங்கிறத அறியலாம். தலகாணி உரை மாதிரி இப்படி வாயுக்கள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடங்கி உதானன்ல போய் நிக்குது. இறுதியா உதானனும் இறக்க போற மனிதன் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி உடம்புல இருக்கிற 9 ஓட்டைகள்ல ஏதாவது ஒண்ணு வழியா உயிரையும் உடம்பையும் பிரிக்குதுங்க. இந்த எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் நம்ம புராண இதிகாசங்கள்ல இருக்கு. அதிகம் புண்ணியம் பண்ணியிருந்தா கண் வழியா உயிர் போகுதான். இங்க புண்ணியங்கிறது நல்ல செயல்களை குறிக்குது. ரொம்பவும் கீழான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா மல ஜலம் வழியா உயிர் பிரியுதான். சரிங்க, இது பொதுவான மரணம். சில பேருக்கு தூக்கத்திலேயே உயிர் போயிடுது. அப்புறம் கொஞ்ச பேர் நல்லா பேசிட்டு இருக்கும் போதோ அல்லது நடமாடும் போதோ உயிர் போகுது. அப்புறம் பலமா ஆக்சிடென்ட்ல அடிபட்டு உயிர் போகுது. இதெல்லாம் எந்த கேட்டகரின்னு கேக்குறீங்களா? அதுக்கும் பதில் இருக்கு. பொதுவா மரணம் 4 வகைப்படும். அது இயற்கை மரணம், விபத்து மரணம், நோய் மரணம், தற்கொலை மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இதுவரை பார்த்தது நோய் மரணம் தான். இயற்கை மரணம் ரொம்ப அபூர்வமா வெறும் நல்லது மட்டுமே பண்ணவங்களுக்கு நடமாடும் போதே இயல்பா ஏற்படுதான். இந்த பிறவியிலேயோ அல்லது முந்தின பிறவியிலேயோ ஒரு உயிரை துடிக்க துடிக்க கொன்னவர்களுக்கு தான் ஆக்சிடென்ட், அதாவது விபத்து மரணம் ஏற்படுதான். இது எப்படின்னா, அதிகமா பிதுக்கப்பட்ட பலூன் வெடிக்கிற மாதிரி உடம்பை அளவுக்கு அதிகமா ஆக்சிடென்டால பிதுக்க எல்லா பிராணங்களும் அட் அ டைம் வெளிவந்து உயிர் போகுது. இதுல எல்லாத்துலயும் விதிவிலக்கான தற்கொலை மரணங்கிறது சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிறதுன்னு சொல்லலாம். அது எக்ஸ்பைரி டேட் முடியாமலேயே மருந்த சுக்குநூறா உடைக்கிறதுக்கு சமம். சரி, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இத பத்தி ஆல்ரெடி நம்ம தமிழ் மோஜோல ஒரு டீடைலான வீடியோ பண்ணிருக்கோம். அதுக்கான நோட்டிபிகேஷனை இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.